வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் மிச்சமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 2 எக்கும் சாதமும் இருந்தால் போதுங்க, சூப்பரான ஸ்நாக் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். நான் இப்போது 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துருக்குறேங்க. சாதம் வந்துட்டு நல்லா குலைவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்நாக் செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த சாதம் கூட 2 முட்டை வந்துட்டு உடச்சி எடுத்துருக்குறேன். இதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா கூட முட்டையை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க, வெறும் சாதத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா நைஸாக மசிச்சு எடுக்க போகிறோங்க. உங்களுக்கு சாதம் குலைவான சாதம்னு சொன்னால் இது போல் நல்லா மசிச்சு எடுக்கும் பொழுதே நல்லா வந்துட்டு சீக்கிரமாகவே நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருங்க. உங்களுக்கு சாதம் குலைவாக இல்லாட்டினா லைட்டாக மிக்சியில் வச்சுட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. இது போல் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாதமாகவும் இருக்கக்கூடாது, இது போல் இருக்கட்டுங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட் வந்துட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கீரை உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ அந்த கீரை வந்துட்டு 1/2 கப்லேருந்து 1/4 கப் அது போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எக்கு சேர்த்துருக்கனால அந்த கவுச்சி எல்லாம் போகும், அதுக்காக வேண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பும் நமக்கு தேவைப்படாதுங்க. நான் இப்போ வந்துட்டு பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. இதை உரமாக வச்சிடலாம். வச்சுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அந்த சாதத்தில் இருக்கிற அந்த எக்கோட ஈரப்பதமே போதும். தண்ணி எதுவுமே இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நம்ம சேர்க்க வேண்டாம். மாவு போடும்பொழுது கொஞ்சமாக சேர்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இதோட பதம் வந்துட்டு இது போல் இருக்கணும். நம்ம பக்கோடா மாதிரி இது போல் சின்னதாக கிள்ளி போட போகிறோங்க. இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு இவ்வளோ மிச்சமாகிடுக்கு எனக்கு. இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பக்கோடா மிக்ஸை வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நீங்கள் இது ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். யாருமே இது வந்துட்டு சாதத்தை யூஸ் பண்ணி செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்பாக இருக்குங்க. சரியாக 10 நிமிஷம் நமக்கு டைம் இருந்தால் போதுங்க. மிச்சமான சாதத்தை வச்சு இந்த ஸ்நாக் ரெசிபி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இந்த பக்கோடாவோட பதம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிடும்பொழுது சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.